ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா லேடிஸ்க்கும் இது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஹெல்த்தியாகவும் சமைக்கணும், சீக்கிரமாகவும் சமைக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும், நியூட்ரிஷனாகவும் இருக்கணும். இதெல்லாம் பார்த்து நம்ம சமைக்கணும். ஆக்சுவலி நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் சிம்பிளாக ஆனால் நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம். வாங்க என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் வாங்க. இதில் இஞ்சி, கருவேப்பிலை, நெல்லிக்காய் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதோட தேவையான அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். காலையில் குடிக்கிற ப்ரோபயோட்டிக் ஒரு நல்ல ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. ஜூஸ் அந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக இது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிரோடு சேர்த்து காலையில் சாப்பிடும்போது நல்லா ஜில்லுன்னு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். லஞ்சுக்கு இன்றைக்கி ஆல்ரெடி முருங்கீரை பொடி செஞ்சு வச்சுட்டேன். அந்த பொடியிலிருந்து லஞ்சுக்கு ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இதோட கேரட்டும் பீட்ரூட்டும் பொரியல், ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை வேக வச்சது. பிரேக்ஃபாஸ்ட் இப்போ சாப்பிட்றதுக்கு பச்சை பயிறு தோசையும் சட்னியும் எடுத்திருக்கேன். தோசை ஆயிட்டுருக்கு. இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். உப்பு எதுவுமே வேண்டியதில்லை. அந்த நெல்லிக்காய் ஜிஞ்சரோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் சிம்பிளாக முடிஞ்சது. ஸ்நாக்ஸு சின்ன ஒரு ஆப்பிளும் வாழைப்பழமும் கொடுத்துடலாம். இந்த மோர் இப்போ குடிச்சிட்டான்னா நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கொஞ்சம் பாதாம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ கொடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் சிம்பிளாக முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.